Hello students, welcome to Farker Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்னைக்கு ரீசனிங்கில் நம்பர் சீரியஸ் டாபிக் பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். முதல் கணக்கு 7, 12, 19 இங்கே வந்து என்ன நம்பர் வரும், அதற்கு பிறகு 39ன்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் சீரீஸ் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்பர் வந்து சப்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும், கழிச்சுக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா ஏதாட்டும் ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா ஒரு நம்பர் வந்து டிவிஷன் ஆகிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு ஏதாவது ஸ்கொயர் வேல்யூ வந்து வரும், 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்ன்ட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா க்யூப் வரும், ஸ்கொயர் இருக்கும், இல்லைனா க்யூப் வேல்யூ வந்து வரும். இது ஓகேவா, இந்த ஃபார்மெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு 3 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 4 நம்பர்னால் இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் கனெக்ஷன் இருக்குது மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த 2 நம்பருக்கும் கனெக்ஷன் இருக்குது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்பர் சீரீஸோடைய மேக்ஸிமம் ஃபார்மெட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், 7 + 5 வந்து எவ்வளவு 12, 12 + 7 வந்து எவ்வளவு 19. அப்போ 19 + 9 வந்து ஒவ்வொரு 5, 7, 9, 19 + 9 வந்து எவ்வளவு 28. ஓகேவா, ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 28. இப்போ 5, 7, 9 வந்திருக்கா, ப்ளஸ் 11 போடுங்க. 28 + 11 வந்து பார்த்தீங்கன்னா 29, 39. ஓகேவா, அப்போ இது வந்து 5, 7, 9, 11 அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்பராக வந்து கூடுதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இது எல்லாமே வந்து ஆன் த ஸ்பாட்டில் திங்க் பண்ணுறது தான். ஓகே, அடுத்து பாருங்கள், 0, 6, 24, 60, 120, 210. அப்போ இந்த நம்பர் வந்து என்னன்ட்டு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போது இப்போ இங்கே இல்லவெல்லாம் பாருங்களேன், ஏதாவது ஒரு ஸ்கொயர் வேல்யூக்கு, ஏதோ ஒரு க்யூப் வேல்யூக்கு கிட்ட வருதுமா இருக்கா. அப்போ இதை வந்து என்ன பண்ணணும், 1 க்யூப் - 1, 1 க்யூபோட வேல்யூ என்னது 1, 1 - 1 0. ஓகேவா, அப்போ 0 வரணும்னா இந்த ஃபார்மேட் கரெக்டு. அடுத்து வந்து பாருங்கள் 2 க்யூப். ஓகேவா, 2 க்யூப் - 2, 2 க்யூப்னா வந்து எவ்வளவு 8. ஓகேவா, 8 - 2 6. அப்போ நம்ம ஃபார்மெட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்மெட் என்னது 1 க்யூப் - 1 0, 2 க்யூப் - 2 6, 3 க்யூப்னு போடுங்க. 3 க்யூப்னா எவ்வளோ வருது 27 - 3 24. அப்போ இது வந்து இந்த மாதிரி வருது. அப்போ இது 3 க்யூபில் வருது, இது 4 க்யூபில் வருது, இது 5 க்யூபில் வருது, இது 6 க்யூபில் வருது. அப்போ இது 7 க்யூப் - 7 வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும் 7 க்யூப் - 7. இப்போ 7 க்யூபோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 343 - 7 வந்து எவ்வளவு 336. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து எவ்வளவு ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி 336. வேணா இங்கே வந்தாலும் போட்டு பாருங்கள். 4 க்யூப் வந்து எவ்வளவு 64 - 4 60. 5 க்யூப்னா 125 - 5 120. 6 க்யூப்னா 216 - 6 210. ஓகேவா, அப்போ உங்களுக்கு வந்து ஸ்கொயர் வேல்யூ 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, க்யூப் வந்து பார்த்தீங்கன்னா 1 க்யூப்லேருந்து ஒரு 20 க்யூப் வரைக்காட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கடன்ட்டு ஆன்சர் போட முடியும். ஓகே, அடுத்த கணக்கு. இப்போ 2 முடிச்சாச்சா, இப்போ 3வது பார்ப்போம். இப்போ 3வது பாருங்கள், 4, 6, 12, 14, 28, 30. அடுத்தது வந்து என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 4 + 2 6 வந்திருக்கு. ஓகேவா, இங்கே பாருங்கள் 12 + 2 14. இந்த 6 வந்து இங்கே டபுள் ஆகிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 14 இங்கே டபுள் ஆகிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே அகெயின் வந்து பாருங்கள் +2ஆல் கூட்டியிருக்காங்க. ஓகேவா, அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 4 + 2 ஒரு தடவை 2 வந்து கூட்டுறாங்க. 2 கூட்டி வரக்கூடிய நம்பர் 6ன்னு வரும்போது அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தாங்க. அடுத்த 2 கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 28. இப்போ இதை 2ஆல் கூட்டியிருக்காங்க. அப்போ அடுத்த வந்து என்ன பண்ணோம், இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஆன்சர் வந்து 60. ஓகே, ஒரு தடவை +2 கூட்டுறோம், அந்த நம்பர் வந்த பிறகு அதை 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து 60. ஓகே, மொதல் கணக்குக்கான ஆன்சர் வந்து எவ்வளவு 28, ரெண்டாவதுக்கு வந்து 336, மூணாவதுக்கு வந்து 60. அடுத்தது 4வது கணக்கு. இல்லை பாருங்கள், 1 3 3 6 7 9 டேஷு 12 21ன்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கணக்கில் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்போ இந்த கணக்கு வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும். 1 3 7 இங்கே 1 அடுத்து இது 3 6 9 12 இவங்க எல்லாம் ஒரே ஜோடி. இப்போ 3 6 9 12 இதெல்லாம் 3 3ஆக கூடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இங்கே வந்து பாருங்க 1 + 2 3. ஓகேவா? 3 + 4 7 7 + 6 என்ன வரும்? 13 வரும். இங்கே வந்து இதை நீங்கள் வந்து இதை 8 கூட போடுவீங்க. அப்போ இன்னொரு தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இப்போ வந்து 6 இருக்கா, அப்போ அடுத்தது 8 கூட்டுங்க. அப்போ 13 + 8 வந்து எவ்வளவு? 20 21. அப்போ இங்கே வந்து என்ன வரும்? 6 தான் வந்து வரும். நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்களான்னு தோணும். 2 அடுத்த இங்கே ஒரு 2 போட்டால் 4 4 2 8ன்னு வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கிடையாது. அடுத்த நம்பர் செக் பண்ணும்போது நமக்கு அதுக்கான கிளாரிட்டி வந்து தெளிவாக கிடைக்கும். அப்போ 7 + 6 13. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி 13. அடுத்து பாருங்க 1/2 3/4 5/8 7/16. இங்கே வந்து என்ன வரும்? கீழே வந்து பாருங்க 2 4 8 16. அப்போ 2ஆல் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32. ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள் 1 3 5 7. அப்போ இது ஒரு நம்பர் விட்டு விட்டு வருது. 3 5 7 9. அப்போ 9/32ங்கிறது இதற்கான ஆன்சர். அடுத்த கணக்கு இப்போ பாருங்க 2 1 1/2 1/4ன்னு இருக்கு. அதாவது பாதி பாதியாக குறையுது. இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம்? இதை 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதை 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 அது வந்து இங்கே கிடச்சிட்டு. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2. இங்கே தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? ஓகே, இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு போடக்கூடாது. இங்கே இப்படி இருக்குன்னா 2/2 இப்படி இருக்குன்னா இது வந்து மேலே வந்து மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஓகேவா? அப்போ இது 4ன்னு வரும். அதனால தான் இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4 வருது. இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே மல்டிப்ளையில் வந்துடும். அப்போ 1/8. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 1/8. எல்லாத்தையும் வந்து கீழே 2ஆல் வந்து டிவைட் வந்து பண்ணுறோம். அடுத்தது 840 168 42 14 1 7. ஓகேவா? இதை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? இப்போ இதை 2ஆலும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 1 7 7 7 14. இப்போ இந்த 14 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் 14 28 42. இப்போ இந்த 42 4 டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நன்னாங்க 16 4 2 8 168. இதை வந்து 5 தடவை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? I16 80 I8 40 840 வந்து கிடைக்கும். இப்படி வருது. நமக்கு தேவை வந்து இங்கே உள்ள வேல்யூ தேவை. அப்போ இங்கே வந்து என்ன இருக்கும்? இதை வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதானே? அப்போ 1 7 7. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7. ஓகேவா? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கி? 14 கிடைக்கி. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி 7 கிடைக்கும். இதை வந்து ரிவர்ஸில் செய்யலாம். ஓகேவா? வகுத்தலில் செஞ்சிங்கன்னா வரும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 5. ஓகேவா? இது 5ஆல் டிவைட் பண்ணணும். 1 5 5 1 5 5 மிச்சம் 3 34 6 5 30 மிச்சம் 4 8 5 40. இது வந்துட்டா இப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணணும். நன்னாங்க 16 4 8. அடுத்து இதை 3ஆல் டிவிஷன் பண்ணணும். 1 3 3 மிச்சம் 1 4 3 12. இதை 2ஆல் பண்ணிங்கன்னா 7. அப்போ இதை 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7. ஸோ அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இந்த எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருப்பாங்க. இது பார்த்தோன்னே போட்டுடலாம். 3 cube 27 5 cube 125 1 cube 1. அப்போ 4 cube 64. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 64. அடுத்து பாருங்க 28 25 5 21 18 5 14 டேஷ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 5ங்கிறது அடுத்தடுத்து காமனாக வருது. ஓகேவா? 2 நம்பருக்கு ஒரு தடவை 5ங்கிறது வருது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், இப்போ 28 5 வந்து எவ்வளவு? -3.
அடுத்தது வந்து பாருங்கள் இதுக்கும் வந்து பாருங்கள் -4 வந்து வருது. இது காமன் நம்பர் வச்சுக்கோங்க. 25 - 4 21. அதுக்கப்புறம் -3 -4. இந்த ரெண்டுக்கு பாருங்கள் -3. அடுத்து இந்த ரெண்டையும் பாருங்கள் -4. அப்போ -3 -4 கழிக்கிறாங்க. 5 வந்து காமனாக இருக்கிறது. அப்போ இப்போ -4 கழிச்சிட்டோம். அடுத்து வந்து என்ன பண்ணணும், -3 கழிக்கணும். இப்போ 11ல் 3 போச்சுன்னா எவ்வளவு? 11. ஓகேவா? 14ல் 3 போச்சுன்னா 11. இது ரெண்டு நம்பருக்கு பிறகு என்ன வரும்? 5 வருமா? அப்போ ஆன்சர் வந்து எவ்வளவு? 11 5. 5 வந்து காமனாக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ரெண்டு நம்பருக்கு பிறகு 5 வந்துட்டு -3 -4 -3 -4 -3 திரும்ப வந்து போடுறோம். அவ்வளோதான் இதோடைய ஆன்சர். அடுத்து வந்து பாருங்கள் 17 17 34 20 20 31 23. அடுத்த ரெண்டு நம்பர் வந்து என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 17 17ங்கிறது என்னது? இதாக இருக்குது. இந்த 34 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 3 கூட்டுனீங்கன்னா என்ன வருதுன்னா 20 வருது. இந்த 3 கூட்டும் போது அது 2 தடவை வருது. அப்போ 20ன்னு வந்துட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 34 இருக்கா, இதிலிருந்து ஒரு -3 போடுறாங்க. இது +3, இங்கே -3 போட்டிங்கன்னா 31 வந்து வருது. அதற்கு பிறகு இங்கேருந்து +3 கூட்டினா எவ்வளோ வரும்? 23 வருது. அது ஒரு டைம் வந்துட்டு. அப்போ இன்னொரு டைம் என்ன வரும்? 23 தான் வரும். ஏன்னா 17 17 20 20 23 23 வந்துட்டு. அப்போ இங்கே 23 வரும். இங்கே -3 போட்டால் 31, இங்கே ஒரு -3 போட்டால் இவ்வளோ வரும்? 28. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 23 28. அடுத்து 42 40 38 35 33 31 28. அடுத்தடுத்த நம்பர் வந்து என்ன? -2 -2 -3 -2 -2 -3. ஓகேவா? 2 -2 ஒரு -3, 2 -2 ஒரு -3. இப்போ -3 போட்டாச்சு. அடுத்து என்ன வரும்? 2 -2 வரும். இப்போ 28 -2 26, 26 - 2 24. ஸோ இதோடைய ஆன்சர் 26 24. 2 5 12.5 -78.125. இது ஏதோ வந்து இப்படி வந்துட்டுனாலே ஏதோ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அர்த்தம். அப்போ 2 எதால் மல்டிப்ளை பண்ணால் 5 வரும்? 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 வரும். அப்போ 2 2.5 5 5 2.5 12.5. அப்போ 12.5 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். புள்ளி இல்லாமல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கடைசியாக புள்ளி வச்சுக்கலாம். 1 5 5 5 25க்கு 5 மிச்சம் 2. 1 5 5 2 10 10 2 12க்கு 2 மிச்சம் 1. 1 5 5 5 1 6. இப்போ இதை டபுள் பண்ணால் வந்துடும் 250 வரும். அப்போ 0 5 2 5 2 11க்கு 1 மிச்சம் 1 1 31. இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி இருக்குன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 31.25. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 31.25. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 14 போகுமா? 13 இருந்திருக்கு. 13 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். -10 -8 6 40 102. இங்கே என்ன வரும்ன்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த -10க்கும் -8க்குமான லிங்கை கண்டுபிடிக்கணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான லிங்க் தான், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்னா -10 இருக்கா, +2² -2 போட்டிருக்காங்க. 2 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு? 4. 4 - 2 2. அப்போ -10 + 2 வந்து எவ்வளவு? -8. இதுதான் வந்து இதோடைய லாஜிக். அப்போ இதுக்கு அடுத்தது வந்து என்ன வரணும்னு நமக்கு தெரியும்ல. அப்போ 3 வருமானு கேட்டால் 3 வராது, 4 வருது. ஓகேவா? அப்போ 4² -4ஆன்னு பார்த்தீங்கன்னா 4² -4 கிடையாது, 4² -2 தான் வந்து வருது. ஓகே, அப்போ இந்த ரெண்டுக்குமானது. அப்போ -8 + 4² -2 அப்படிங்கும்போது என்ன வருது? 16 - 2. 16 - 2 வந்து எவ்வளவு? 14. அப்போ -8ம் 14 எவ்வளவு? 6. ஓகேவா? 6 வந்துட்டா 6. இதான் வந்து இதோடைய லாஜிக். அடுத்தது வந்து என்ன வரும்? இப்போ 2 வந்தாச்சு, 4 வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து 6 வருமா 8 வருமானு உங்களுக்கு டவுட் வரும். 6 போட்டு பாருங்கள், கரெக்டாக வருதான்னு பாருங்கள். 6² -2 ப்ளஸ் எவ்வளவு? இந்த 40 தானே, +40.
40 என்ன வரும் 6 வருமா? ஓகே, இது எத்தனை 34. ஓகே, இங்கே தான் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இதுக்கு ரெண்டுக்குமான இது வந்து என்னது 2 ஸ்கொயர் மைனஸ் 2. இந்த ரெண்டுக்கு வந்து என்னது இப்போ இந்த 6 கூட எதை கூட்டினா இது வருதுன்னா 6. இங்கே 6 தான் வரும். ஓகேவா? 6 34 + 6 40. அடுத்து 40 எடுத்துக்கோங்க. 40 வரும்போது 8 ஸ்கொயர் மைனஸ் 2 64 மைனஸ் 2 62. ஸோ 62 40 100 102. ஸோ 102 ப்ளஸ் 10 ஸ்கொயர் மைனஸ் 2. 10 ஸ்கொயர்னா 100 100 மைனஸ் 2 98. இப்போ இதை சேர்த்திங்கன்னா 110 200. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது 200ங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 2 4 ஸ்கொயர் மைனஸ் 2 6 8 10 அப்படின்ட்டு ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 2 பண்ணி இது கூட ஆட் பண்ண வேண்டும். ஓகே, அடுத்தது இது கொஞ்சம் ஈஸி தான் பாருங்கள். என்னது 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் இது எல்லாமே ப்ரைம் நம்பர். அப்போ 17 ஸ்கொயர் 17 ஸ்கொயரோட வேல்யூ 289. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 289. அடுத்து வந்து பாருங்கள் 135 26. ஓகே, இப்படியே இருக்குது. இல்லை என்ன லாஜிக் இருக்குன்னா 1 5 9 13 4 நாளாக கூடுது. இங்கே வந்து பாருங்கள் 26 22 18 4 நாளாக குறையுது. இங்கே மேலே வந்து +4 -4. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இங்கே அடுத்த நம்பர் இது தான் வரும். அப்போ இங்கே என்ன வரும் 13. 1 5 9 13 17ங்கிறது வரும். வேணும் 13 + 4. இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா 18 - 4 14ங்கிறது வரும். ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள் 4 18 என்ன வரும் 100 180 294 448 கொடுத்துட்டாங்க. இப்படி நம்பர் ரொம்ப பெருசாக இருந்தால் ஏதோ க்யூப் பண்ணியிருக்கானுங்கன்ட்டு அர்த்தம். ஓகேவா? இதில் வந்து என்ன க்யூப் பண்ணியிருக்கானுங்கன்னா 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர். இது எவ்வளவு நன்னாங்க 16 16 4 64 64 மைனஸ் 16. சாரி இது வந்து ஆன்சருக்கு போயிட்டேன். இங்கே வரும் ஃபஸ்ட்டு 2 கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர். ஓகே, 2 கியூப் வந்து என்னது 2 கியூப் வந்து 8. 2 ஸ்கொயருங்கிறது 4. 8 - 4 4 வந்திருக்கா மொதல் வேல்யூ. அடுத்தது 3 கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர். 3 கியூப்னா 27 3 ஸ்கொயர்னா 9. அப்போது 9னா 18 18 வந்திருக்கா. ஓகே, அடுத்து இதுதான் ஃபஸ்ட்டு சொன்னது 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர். 64 மைனஸ் 16 எவ்வளவு 48. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 48. இங்கே வந்து பாருங்கள் 5 கியூப் மைனஸ் 5 ஸ்கொயர். 5 கியூப் வந்து எவ்வளவு 125. இது வந்து 5 ஸ்கொயர்னா 25 100 ஆன்சர் வருதா. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு 48 வரும். 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர். அடுத்தது 11 12 15 20 27 +1 +3 +5 +7 +9. அப்போ இது கூட 9 கூட்டினா 36. ஸோ ஆன்சர் வந்து 36. இந்த 18 வந்து கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. இந்த 2 மைனஸ் பண்ண எவ்வளவு 25ல் 14 போச்சுன்னா 11. இந்த 2 மைனஸ் பண்ணுங்கள். 47ல் 25 போச்சுன்னா 7ல் 5 போச்சுன்னா 2 4ல் 2 போச்சுன்னா 2. இந்த 2 மைனஸ் பண்ணுங்கள். 1ல் 7 போகாது. அப்போ இங்கே இப்படியே போடுங்க 91 47. அப்போ இது 11. அப்போ 4. இப்போ 8ல் 4 போச்சுன்னா 4 44. அடுத்து இந்த 2 பாருங்க 179 91 8 17ல் 9 போச்சுன்னா 8 88. இப்போ இதற்கான லிங்க் என்ன இருக்குது பாருங்கள். 11வது வாய்ப்பாடாக வருதா 11 22 அது டபுள் ஆகுது. 11 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறாங்க 22. இது 2 டபுள் ஆகுது. அடுத்து இது டபுள் ஆகுது. அப்போது இது வந்து எக்ஸ்ன்னு இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸு இதோட டபுளாக தானே இருக்கும். அப்போ 88ஓட டபுள் வந்து எவ்வளவு 8 8 16 6 மிச்சம் 1 8 2 16 176. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 176.
ஸோ இந்த வேல்யூ தெரியும், இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ இது தெரியும்னா ரெண்டையும் ஆட் பண்ணிடணும்ல. 179 176 9 6 5 மிச்சம் 1 14க்கு 1 5 மிச்சம் 1 3 355ங்கிறதா இதோடைய ஆன்சர். இப்போ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இந்த இது பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கே 355 இருக்கா. இப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து இதோடைய டபுள் தானே வரணும். இப்போ இதை மைனஸ் பண்ணி பார்த்தா வந்துடும்ல. 355 179. ஓகே, 15 15ல் 9 போனால் 6, 4ல் போகாது. அப்போ 34ல் 17 போச்சுன்னா 17. ஸோ வந்துட்டா 176 இதோட டபுள். ஸோ இதான் வந்து இதோடைய ஆன்சர். அடுத்த கணக்கு 3 4 7 8 11 12. அடுத்தடுத்த நம்பர் என்ன? +1 கூடி இருக்கு, -3 கூடி இருக்கு, +1 கூடி இருக்கு, +3 கூடி இருக்கு, +1 +3 +1 +3 +1 +3 அப்படின்னா 15. அடுத்த +1 வருமா, அப்போ 16. இப்போ 15 16ங்கிறது இதோடைய ஆன்சர். 81 101 121 இதோட வேல்யூ வந்து என்ன? நைன் ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் +1 101, 9 10 வந்துட்டு 11 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு? 121. அப்போ அடுத்தது வந்து என்ன வரும்? 12 ஸ்கொயர் +1. 12 ஸ்கொயரோட வேல்யூ 144 +1 145. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 145. ஸோ இது இவ்வளோதான் நம்பர் சீரியஸ் ஃபார்மெட்டு. இதில் வந்து நீங்கள் அந்த ஸ்பாட்டில் எப்படி யோசிக்கிறீங்களே, இது ப்ளஸ் கூடுதா, மைனஸ் ஆகுதா, மல்டிப்ளிகேஷன் ஆகுதா, டிவிஷன் ஆகுதா, ஸ்கொயர் வேல்யூவா, கியூப் வேல்யூவா, 1 விட்டு 1 வருதா, ஓகேவா, ஸ்கொயர் பண்ணி +1 கூடுதா, ஸ்கொயர் பண்ணி மைனஸ் ஆகுதா அப்படின்ட்டு ஒரு சில குறிப்பிட்ட ஃபார்மெட்டை நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வரும். நெட்டில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சீரிஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.